வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ 5th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 persons live in a conical tent whose slant height is 19 meter. ஓகேங்களா, அதாவது 4 பேர் ஒரு கொனிக்கல் டென்ட்டுக்குள்ளே தங்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஸ்லாண்டிங் ஹைட்டு, அதாவது தூங்கக்கூடிய வசதி பார்த்தீங்க அப்படின்னா 19 மீட்டர். If each person requires 22 meter square of the floor area, அந்த ஃப்ளோர் ஏரியாவில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தேவை அப்படின்னா 22 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தேவை. தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வந்து கொனிக்கல் டென்ட்டோட ஸ்லாண்டிங் ஹைட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கொனிக்கல் டென்ட்டுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈச் பர்சன் ரெக்யர்ஸ் 22 மீட்டர் ஸ்கொயர், ஒவ்வொருத்தருக்கும் அந்த டென்ட்டில் 22 மீட்டர் ஸ்கொயர் அளவு இடம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த கொனிக்கல் டென்ட்டோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க எக்ஸசைஸை முதல் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்குவோம். எப்படின்னா, இப்போ கொனிக்கல் டென்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டென்ட் எடுத்துக்கோம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொனிக்கல் ஷேப் தான், பட் வந்து என்ன அப்படின்னா எட்ஜ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வந்திருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதில் இந்த ஸ்லாண்டிங் ஹைட் இருக்கு இல்லையா, கிராஸாக வரக்கூடிய இந்த ஸ்லாண்டிங் ஹைட் இருக்கு இல்லையா, ஸோ இதைத்தான் அவன் கொடுத்துருக்கான் 19 மீட்டர் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈச் பர்சன் ரெக்யர்ஸ் 22 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர். இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம இந்த கிரவுண்டில் ஆக்குப்பை பண்ணக்கூடிய இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கொனிக்கல் டென்ட்டும் மொத்தத்துக்கும் 4 பேர் தான் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அப்படியே எடுக்கலாமா. ஸோ அந்த கொனிக்கல் டென்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சிம்சன் ஸோ ஏற்கனவே சொன்னது தான். இது கூடாரம். ஓகேங்களா, தமிழில் சொன்னால் கூடாரம். இந்த மாதிரி கொனிக்கல் டென்ட் இருக்குது. ஸோ இதோட ஸ்லாண்டிங் ஹைட்டு, இந்த ஹைட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் இந்த சைடு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாண்டிங் ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 19 மீட்டர். ஸோ அடுத்தது இந்த சர்க்கிள் ஏரியாவில் ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுது, 22 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆளுக்கு தேவையான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 22 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 4 மெம்பர்ஸ் அதில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 × 22 எவ்வளோ வரும், 88 மீட்டர் ஸ்கொயர். இந்த 88 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது என்னது, இந்த சர்க்கிள் ஏரியா. ஓகேங்களா, அந்த ஸ்லாண்டிங் நம்ம இது சொன்னோம் இல்லையா, ஆக்குபை பண்ணுது அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஏரியா கவர் ஆகுது. ஸோ அந்த கவர் ஆகக்கூடிய அந்த சர்க்கிள் ஏரியா வந்து 48 மீட்டர் ஸ்கொயர். ஸோ சர்க்கிளோட ஏரியாவுக்கான ஃபார்முலா πr² = 88, 48ன்னு சொல்லிட்டுனா 88 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹின்ஸு. πr² = 88. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் வர்றது தான் அந்த ரேடியஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம், ரேடியஸ் = 88, அதாவது 22/7 × r² = 88. ஓகேங்களா, ஸோ அப்போ r² = 88 இன்ட்டு இது ஃபுல்லாக அந்த சைடு வரும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும் 22. ஸோ கட் பண்ணிங்கன்னா 4 4 7s are 28. ஸோ r² = 28. நெக்ஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கணும். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு என்ன வருதோ அதுதான் ஆர். ஓகேங்களா, ஸோ எடுக்கலாமா. ஸோ r = √28. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எப்படி வரும்ன்றதை பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின் என்னோட ரீட் பண்ணி பாருங்கள். என்னது, தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ ஹைட்டுன்னா என்னது, இங்கேருந்து இங்கே. ஓகேங்களா, ஸோ இது வந்து r² டேட்டா நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இது வந்து 19 கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஹைட்டு தான் கேட்டிருக்கேன். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ பித்தாகரஸ் தேற்றப்படி நம்ம என்ன எழுதலாம், ஸோ எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றப்ப இந்த ஹைபார்டன் ஸ்கொயர் 19² இந்த சைடோட ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சைடோட ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த சைடு வந்து ஆர்ன்னு இருந்துச்சுன்னா அந்த சைடு ஹச்னு வச்சுக்குவோம். ஸோ h² + r². ஓகேங்களா, 19² h² + r². எனக்கு தெரியாது, பட் r² வந்து எனக்கு இங்கே தெரியும் 28. 19² வந்து பார்த்தீங்க அப்படின்னா 361 19² அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ அப்போ h² மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 361, இந்த 28 அந்த சைடு வரும்போது -28. சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1ல் 8 11 1 3. ஓகேங்களா, 333. h² =
333ன்னு வரும். அப்போ ஹச் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333 ஓகேங்களா. ஸோ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வருதோ அதுதான். ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் ஸ்கொயர் ரூட்டு நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா டபுளாக தான் எடுப்பேன் லாஸ்ட்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் நம்பர்னால் 1 தான் 1, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2, அடுத்த டபுள் டிஜிட்டாக இருக்குங்க 233. 1 டபுள் ஆக்குனா 2ன்னு வரும். 2 பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் அங்கேயும் போட போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 233 இருக்கா. ஸோ அப்போ நான் வந்து ஒரு 8 போட்டேனாலும் 8 × 8 24. 8 போட்டால் கூட வராது ஓகேங்களா. 8 8 64, அது 8 16, 16 6 22 ஓகேங்களா. 8 வரும்னு நினைக்கிறேன். 8 வரும் ஓகேங்களா. ஸோ 8 போட்டு பாருங்கள். 64 16 6 22. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8 வருது. 9 அகைன். ஸோ 9க்கு பக்கத்தில் நம்பர் இல்லை. ஸோ இங்கே டாட்டை வச்சுக்கிட்டு இங்கே டபுள் ஜீரோ இறக்கிருங்க. இப்போ 18 மல்டிபிள் பண்ணால் 36. 36னா நான் 3 போட்டேன் அப்படின்னா 3 3 சார் 900 தாண்டி போயிடும். அப்போ 2 போட்டேன்னா தான் வரும் ஓகேங்களா. ஸோ 2 போட்டு பாருங்கள். 2 2 சார் 4, 2 6 சார் 12, அகைன் 1 7 ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் எனக்கு இது ஏன்னா இதுவே போதும். ஹச் வந்து எவ்வளோ சொல்லலாம், 18.2 அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து அப்ராக்சிமேட் தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கோங்க. ஹச் வந்து 18.2 அப்ராக்சிமேட்லி மீட்டரில் சொன்னதுனால எல்லாமே மீட்டர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் R² வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம R கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோன்றதையும் யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது தேவையில்லாமல் கண்டுபிடிக்கின்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஏன்னா நமக்கு இங்கே R² டேட்டாவை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் R² டேட்டாவை அப்படியே போடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி இந்த மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக வேல்யூ கால்குலேட் பண்ணுறத விட அந்த கால்குலேட் பண்ணுறதுக்கு முந்தின ஸ்டெப்பே அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் கவனமாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த சம் செய்யுங்க. கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொனிக்கல் டென்ட்டு ஸ்லாண்டிங் ஹைட் வந்து 19 கொடுத்துட்டான். இந்த ஆக்குபை பண்ணக்கூடிய அந்த சர்க்கிளோட ஏரியாவில் ஒரு ஆளோட ஒரு ஆளுக்கு தேவையான ஏரியா வந்து 22 மீட்டர் ஸ்கொயர். ஆனால் 4 பேர் அதில் தங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 × 22 88 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். எது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஓகேங்களா. 4 பேருக்கும் கரெக்டாக ஆக்குபை ஆகுதுன்றதுனால 4 × 22 88 மீட்டர். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறேன், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். πr² = 88 அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து நம்ம R² மட்டும் எடுக்கிறோன்னா அந்த πyயோட வேல்யூ அந்த சைடு வரும்போது இங்கே மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்து டிவிஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ 88ம் 22க்கும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் 4 22 சார் 88, 4 7 சார் 28. எது R². ஸோ இந்த R² டேட்டாவை தான் நான் பித்தாகரஸ் தியரத்தில் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்போவுமே ஒரு கொனிக்கல் டென்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேடியஸோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அப்போ இந்த சைடோட ஸ்கொயர் வந்து இந்த சைடோட ஸ்கொயரோட சம்முக்கு ஈக்குவல் அப்படின்றத வச்சு நான் இங்கே வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு ஹச்சோட வேல்யூ 18.2 அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஓகே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.